அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் தனுசு ராசி மூல நட்சத்திர அன்பர்களுக்கு சனி வக்கர பயிற்சி பலன்கள் காணலாம். வாக்கிய பஞ்சாங்கப்படி 2/7/2025 முதல் 17/11/2025 வரை, தமிழ் மாத தேதிப்படி ஆனி மாதம் 18 முதல் கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி வரை ஒரு 138 நாட்களுக்கு கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து 2ஆம் பாதம் 1ஆம் பாதம் வரை 3 பாதங்கள் வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார். சனி வக்கர பெயர்ச்சியின் மூலம் மூல நட்சத்திர அன்பர்களுக்கு ஏற்படும் பலாபலன்கள் காணலாம். இந்த காணொலியை கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்க. நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. கேது பகவான் நட்சத்திரங்கள் 3: அசுவினி, மகம், மூலம். கேது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மித்திரதாராய் 8, 17, 26 வரக்கூடிய நட்சத்திரங்கள் சனி பகவானுடைய நட்சத்திரங்கள். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுபத்தாரையாக வரும். கோச்சாரத்தில் சுபத்தாரை நட்சத்திராதிபதி சனி பகவான் வக்கரம் பெறும்போது உடல் உழைப்பு அதிகரிக்கும், ஆதாயம் குறையும், செலவு அதிகமாக இருக்கும், வருமானம் குறையும், நட்பு உறவுகள் கூட்டாளிகள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும், அவர்களிடம் உதவி குறையும். எல்லாமே அடுத்த 138 நாட்கள் 50-50% தான். ஒவ்வொரு கிரகத்திற்கும் அதனுடைய காரகத்துவத்தில் தனிப்பட்ட பெசல் இருக்கும். கேது ஞானம், தனிமை, மோட்சம், சுருங்கிய பற்றற்ற சந்நியாசி நிலை, பிரிதல், துண்டித்தல், விரக்தி, மன நிம்மதியின்மை கேதுவுடைய பெசல். கேது நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஞானம் உடையவர்கள், ஆளுமை, அதிகாரம் மிகுந்தவர்கள். அசுவினியில் பிறந்தவர்கள் உண்மையாக இருப்பார்கள், பொய் பேச மாட்டார்கள், மற்றவர்கள் சொத்துக்களை அநியாயமாக அபகரிக்க மாட்டார்கள். 100% அசுவினியில் பிறந்தவர்கள் உண்மையாக இருப்பாங்க, அவங்கள நம்பலாம். மகம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் அதிகாரமாக, ஆணவமாக, அகராதியாக நடந்து கொள்கிறார்கள். பக்கத்தில் இருப்பவர்களை நோண்டி கொண்டே இருப்பது, பங்காளிகளை வாழ விடமாட்டார்கள், தான் வாழ எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். மகம் மூல நட்சத்திர அன்பர்கள் நாட்டில் கட்ட பஞ்சாயத்து, கள்ளச்சாராயம், கடத்தல், அரசுக்கு புறம்பான வேலை இவங்க முதன்மையாக செயல்படுகிறார்கள். மூல நட்சத்திரம் கீழ்நோக்கு நாள். மூல நட்சத்திரம் தனுசு ராசியில் முதல் நட்சத்திரமாக 1, 2, 3, 4 பாதம் அமர்ந்திருக்கிறது. தனுசு ராசிக்கு 3வது வீட்டிலே கடந்த 2 வருடம் 3 மாத காலமாக சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். கோச்சாரத்தில் ராசிக்கு 3வது வீட்டிலே சனி வருவது கோடீஸ்வர யோகம். எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் வெற்றியாகும். பழைய பாக்கி, பழைய கடனெல்லாம் கட்டிடலாம். வீடு, நிலம், சொத்து சேர்க்கை உண்டாகும். அடுத்து வரக்கூடிய 138 நாட்கள் குரு நட்சத்திரத்திலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது உங்களுடைய முயற்சிகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும். கடுமையாக கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டிய சூழ்நிலை வரும். பக்கத்து வீடு, பக்கத்து நிலத்துக்காரரிடம் நோண்டுறது, ஏமாந்தவன் இலச்சம் இருந்தால் 1 அடி 2 அடி வரப்பை தள்ளி போடுறது, அல்லது 2ஆம் பக்கம் காசு வாங்கிட்டு பஞ்சாயத்து பண்ணுறது, இதெல்லாம் அடுத்த 138 நாட்கள் மூல நட்சத்திர அன்பர்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக செய்வது நல்லது. ஏமாந்தவன் கொட்டை குனிஞ்சிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு நீங்கள் ஏமாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது 7.5 நாட்டு சனியில் குடும்ப சனி போல் மகர ராசியும் இயக்கா போகிறார். ஏமாந்துட்டான், நிலத்தை விட்டுட்டு வேற இடம் போயிட்டான் அப்படின்னு இந்த நோண்டுற வேலை, புறம் சொல்கிற வேலை, 2ஆம் பக்கமும் பணத்தை வாங்கிட்டு பஞ்சாயத்து பண்ணுற வேலை,
இதெல்லாம் செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் அடுத்த 138 நாட்கள் உண்மையாக இருக்க பாருங்கள். சனி பகவானுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்தவர் ஆடி மாதம் 23 வரை ராகு நட்சத்திரத்திலே செல்கிறார். ராகு குரு நட்சத்திர பரிவர்த்தனை யோகம். இப்போ ராகு திசை நடக்குது. ராகு திசை நடக்கக்கூடிய மூல நட்சத்திர அன்பர்கள் ஆடி மாதம் 23 வரை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதுலேயோ ஒன்று கொண்டு போய் உங்களை சிக்க வச்சிடும். பணமோ காசோ நகையோ நிலமோ சொத்தோ மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். கோச்சாரத்திலே 7வது வீட்டிலே குரு இருப்பது குரு பலன் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. கலத்திரஸ்தானத்திலே குரு வரும்போது 7ஆம் வீட்டில் குரு வந்தாலும் சரி சனி வந்தாலும் சரி கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு நேரகாலம் சரியில்லைன்னா மேலோகம் செல்லக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்பட்டுரும். தனுசு ராசிக்கு 3வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது அடுத்த 138 நாட்கள் ஆடி மாதம் 23க்கு பிறகு திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் வரன் பார்த்திங்கன்னா வரன் செட் ஆகும். இப்போ திருமணம் செய்து கொள்ளலாம். வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்து வேலை தொழிலுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம். வெளிநாடு தங்கி வேலை பார்க்கணும் தொழில் செய்யணும் அப்படின்னா இந்த காலம் ஏற்றது. சனி பகவான் வக்கரகதியில் 2வது வீட்டையும் இயக்கும்போது குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். செலவுகள் தாராளமாக வரவை விட செலவுகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக வரும். சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது மூல நட்சத்திர அன்பர்கள் நண்பர்களுக்காக கூட்டாளிகளுக்காக உதவி பண்ணுறது, கடன் வாங்கி கொடுப்பது அல்லது கடன் நீங்கள் கொடுப்பது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தவிர்த்து விடுங்க. நண்பர்கள் கூட்டாளிகள் வழியில் அவங்க பிரச்சனையில் போய் நீங்கள் மாற்றுற மாதிரியான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் வரும். சனி ராகு தனுசு ராசிக்கு 3வது வீட்டிலே இருக்கும்போது கத்தி பேசுறது, வேகமாக ஓடுறது இந்த காலகட்டத்தில் தவிர்த்து விடுங்க. அதிகமாக மூச்சு வாங்க எந்த வேலை செஞ்சாலும் இருதயம் நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்துடும். இப்போ இந்த காலகட்டத்தில் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழ்நிலை கூட மூல நட்சத்திர அன்பர்களுக்கு ஏற்படும். வக்கர சனி பகவானுடைய 10ஆம் பார்வை தனுசு ராசிக்கு 12வது வீட்டின் மேல் விழுகிறது. அயன சயன போக வெறிய மோட்சஸ்தானத்திலே வக்கர கிரகத்தினுடைய பார்வை விழும்போது வெளிநாடு மூலம் அயல்நாடு மூலம் பணம் சம்பாதித்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ஓரளவு சிறப்பு. வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்யலாம். வெளிநாடு வேலை கிடைக்கும். வக்கர சனி பகவானுடைய 7ஆம் பார்வை பாக்கியஸ்தானத்தின் மேல் விழுகிறது. ஆடி மாதம் 13 வரை செவ்வாய் கேது இணைவு. சனி பார்வையில் செவ்வாய், செவ்வாய் பார்வையில் சனி. ஏற்கனவே நம்முடைய சேனலில் பதிவுகள் போட்டிருக்கிறோம். கோயிலுக்கு போனாலும் குடும்பத்தோடு கார் எடுத்துக்கிட்டு போகாதீங்க, பாக்கியத்திற்கு பின் விரயத்தை உண்டாக்கும். நல்ல சாமி தரிசனம் செஞ்சேன், நல்லா சந்தோஷமாக இருக்குதுப்பா வந்துட்டு வீட்டுக்கு திரும்பினா விபத்து ஏற்படும்னு ஏற்கனவே சொல்லியிருக்குது. அந்த மாதிரி இப்போ இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத வசதிகள் வந்துச்சுன்னா உடனே குடும்பத்தில் விரயம் ஏற்படும். எதிர்பாராத மகிழ்ச்சி வந்துச்சுன்னா உடனே துக்கம் துயரமும் உண்டாக்கும். ஆடி மாதம் 13 வரை வக்கர சனி பகவானுடைய 7ஆம் பார்வை பாக்கியஸ்தானத்தின் மேல் விழும்போது வீட்டை விட்டு வீட்டில் கோவிச்சிக்கிட்டு வாழ்க்கை துணையோ உடன் பிறந்தவர்களோ பெற்றோர்களோ அல்லது பிள்ளைகளோ வீட்டை விட்டு சென்றவர்கள் மீண்டும் குடும்பத்தோடு சேருவார்கள். அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. வக்கர சனி பகவானுடைய 3ஆம் பார்வை பூர்வ புண்ணியஸ்தானத்தின் மேல் விழுகிறது. குழந்தைகளிடம் வாக்குவாதங்களில் ஈடுபடாதீங்க. குழந்தைங்க உங்கள் பேச்சை கேட்பாங்க. 5வது வீட்டை சனி பகவான் பார்வை செய்யும்போது குலதெய்வ வழிபாடு செய்யலாம். இளைஞர்கள் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள் பூர்வீகத்தை விட்டு இடம் பெயரக்கூடிய சூழ்நிலை
எதிர்வரக்கூடிய 138 நாட்கள் உண்டாகும். சிலர் பூர்வீகத்தில் வீடு கட்டலாம். 3வது வீட்டிலே சனி பகவான் வக்ரகதியில் பின்னோக்கி வரும்போது அவருடைய 3ஆம் பார்வை 5வது வீட்டிலே விழுகும்போது தங்க நகை 1 பவுன் 2 பவுன் 5 பவுன் 10 பவுன் உங்கள் வசதி வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி தங்க நகை எடுக்கலாம். வீடு கட்டலாம், தங்க நகை எடுக்கலாம். அதற்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. சனி பகவானுடைய வக்கர காலத்தில் மூல நட்சத்திர அன்பர்கள் பக்கத்து காட்டுக்காரர்கள் வரப்பண்ணுன்றது, 2ஆம் பக்கமும் கமிஷன் வாங்கிட்டு பஞ்சாயத்து பண்ணுறது, கள்ளச்சாராயம், அரசுக்கு விரோதமான தொழில் வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் போட்டி போடுறது, பொறாமப்படுறது, இந்த மாதிரியான விஷயங்களை இந்த கால நேரத்தில் தவிர்த்து விடுங்க. ஒளிச்சு வைக்கிறது, யாருக்கும் தெரியாமல் மறைச்சி வைக்கிறது, இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் எதிர்வரக்கூடிய 138 நாட்கள் சாதகம் இல்லாமல் வெளியில் காமிச்சு விட்டுத்துரும். அதனால் முன்னெச்சரிக்கையாக இருங்க. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேனா கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.